அல்லேலூயா. மனசுல 1000 வக்ர புத்தியோட நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா அல்லேலூ. சாமியாருக்கு தொந்தி பெருசாகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூ. நிறைய பேர் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? என்ன இருக்கா இல்லையா? இப்போ போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்க, இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃபாதர். கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் தூக்கல. ஐயோ இப்போ வேணாம் சாமி, வீட்டுக்கு போய் சோறெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம். இப்போன்னா இப்போவே உன்னை கூப்பிட மாட்டார், அங்கே இடம்லாம் ஃபுல்லாக இருக்குதான். டிக்கெட் கொடுத்து முதல்ல அப்புறம் தான் கூப்பிடுவார். நம்ம சொல்லிட்டா உடனே கூப்பிட்டுருவாரா? இப்போ பாருங்கள், ஆண்டவரை நீ பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் உட்காந்து ஆண்டவர் பேசும்போது 8வது இறைவசனம் சொல்லுது, யார் கடவுளை பார்ப்பாங்க? தூய்மையான உள்ளத்தோர், தூய உள்ளத்தினோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு இடத்துல நான் பிரதராக இருக்கும்போது அடிச்சு விட்டார் புருஷங்காரரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க அடிச்சு விட்டாருன்னு. சரி ஆறுதல் சொல்லாமேன்னு போய் அக்கா அக்கான்னு அக்கா கொண்டையை போட்டுக்கிட்டே வந்து உட்காந்துச்சு. உள்ள அவன் படுத்து கிடக்கிறான். பேசிக்கிட்டே இருந்தேன், நான் இல்லைக்கா கவலைப்படாதக்கா, ஆண்டவர் எல்லாம்